நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். கடந்த 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா, முஸ்லிம் ஹிஸ்ட்ரி சேனல்ல எந்த வீடியோவும் வந்திருக்காது. அதுக்கு காரணம் கோல்டு எஃபெக்டால என்னுடைய குரல் வளம் சரியில்லை. என்னால சரியா பேச முடியல. இன்னைக்கும் சரியா பேச முடியல. இருந்தாலும் முயற்சி செய்திருக்கேன். நம்பிக்கை இருக்கு. நீங்க பெரிய மனசு பண்ணி இதை ஏற்றுக்கொள்வீர்கள். வாங்க காணொளிக்குள் போகலாம். நாம எல்லோருக்குமே எதிர்காலத்தை பற்றின பயம் நிச்சயமாக இருக்கும். எதிர்காலம் நிம்மதியா சந்தோஷத்துடன் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருப்பது இயல்புதான். அப்படி பிரகாசமான எதிர்காலம் நமக்கு அமைய வேண்டும் என்றால் இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு சிறிய விஷயம் எது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்றைய கதை. வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு நாட்டில் கொத்தனார் ஒருவர் வசித்து வந்தாராம். அவர் பேர் மூர்த்தியாம். அவரு கட்டட வேலை செய்வதுடன் தச்சு வேலையும் ரொம்ப நல்லாவே செய்யக்கூடியவராம். மூர்த்தி வசித்து வந்த நாட்டின் மன்னருக்காக தான் வேலைகள்லாம் செய்து கொண்டிருந்தாராம். மிகவும் அழகான உறுதியான மாளிகைகள் வீடுகள்லாம் கட்டுவது, மரத்தால செய்யப்பட்ட டேபிள் சேர் பர்னிச்சர் இது போன்ற உடன் ஒர்க் பல கலத்திறனோடு செய்து வைப்பாராம். இதுதான் அவருடைய வேலையாவே இருந்ததாம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவருக்கு இந்த வேலை செய்யறதுல இஷ்டம் இல்லையா. தன் மனைவியை கூட்டிக்கிட்டு கடைசி காலகட்டத்தை தன்னுடைய கிராமத்திலேயே போய் நிம்மதியா வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கும் வந்ததாம். மூர்த்தி நேரா மன்னர்கிட்ட போனாராம். போய் மன்னரை பார்த்து சொன்னாராம், மன்னா, எனக்கு இந்த வேலை செய்வதில் இனிமேல் இஷ்டம் இல்லை, எனக்கு அனுமதி கொடுங்க. நான் என் கிராமத்துக்கே போறேன். அங்க போய் மிச்சமுள்ள வாழ்க்கையை வாழ போறேன். அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் என்று கேட்க மன்னர் சொன்னாராம், உன்னை போல ஒரு நல்ல கலைஞன் இனி என் வாழ்க்கையில கிடைப்பாரா என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. உன்னை விட எனக்கு மனசே வரவில்லை. ஆனாலும் இதுதான் உன்னுடைய விருப்பம் என்றால் அப்படியே நடக்கட்டும். ஆனா நீ போவதற்கு முன்பு கடைசியாக ஒரு நல்ல வீடு எல்லா கல நயத்துடன் நல்ல ஸ்ட்ராங்கா பல ஆண்டுகளுக்கு வரா மாதிரி ஒரு வீட்டை எனக்கு கட்டி முடித்த பிறகுதான் நீ உன் கிராமத்துக்கு போகணும் என்று மன்னன் சொல்ல மூர்த்தியால அதை மறக்க முடியலையாம். சரி மன்னா, அப்படியே செய்து முடித்து விடுகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாராம். வீடை கட்ட தொடங்கினாராம் மூர்த்தி. இந்த வீட்டை எவ்வளவு சீக்கிரமா நம்மளால கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இதை கட்டி முடிச்சுட்டு நம்ம கிராமத்துக்கு போய் சேரணுங்கிற ஒரே எண்ணம் தான் அவர் மனசுல இருக்குதான். அதனாலயே அந்த கட்டிட வேலையை பார்க்கும்போது பெருசா எந்த கவனத்தையும் செலுத்தாம தரமான சாமான்களை பற்றி எல்லாம் கவலைப்படாம மலிவான பொருட்களை எல்லாம் வாங்கி அதுக்குள்ள வேலைப்பாடு செய்த பர்னிச்சர் எல்லாமே ரொம்ப மோசமாவோ ஏனோ தானோன்னு செய்து 6 மாதத்துல முடிக்கக்கூடிய வேலையை 2 மாதத்துல அவசரமா செய்து முடித்து விட்டு அந்த வீட்டு சாவியை கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்தாராம். மன்னர் அந்த சாவியை வாங்கிக்கிட்டு மூர்த்தியை பார்த்து சொன்னாராம், பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமே வேலையை முடித்து விட்டு இருக்கியே. 6 மாதத்துல தான் பொதுவா நீ ஒரு வீட்டையே கட்டி முடிப்ப. ஆனா இந்த முறை 2 மாதத்துல வீட்டை கட்டி முடித்திருக்கியே அப்படின்னு மன்னர் கேட்க, மூர்த்தி, மன்னா, நீங்க வேணும்னா பணியாட்களை அனுப்பி உறுதி செய்து கொள்ளுங்கள். நான் எப்படி வேலை செஞ்சிருக்கேன், அந்த வீட்டை எப்படி கட்டி முடித்திருக்கேன்னு அவங்களே வந்து உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்கன்னு என்று மூர்த்தி சொல்ல மன்னர் சொன்னாராம், எனக்கும் வேலை மேல நம்பிக்கை இருக்கு. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு வாழ்நாள் முழுவதும் பார்த்திருக்கேன் இல்லையா. அதனால அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. இந்த சாவி அப்படின்னு அந்த சாவியை எடுத்து மூர்த்தி கிட்ட கொடுத்தாராம். மூர்த்திக்கு ஒன்றும் புரியலையா. மன்னா, எதுக்காக இந்த சாவியை என் கையில நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு மூர்த்தி கேட்க அதுக்கு மன்னர் சொன்னாராம், காலம் பூரா நீ எனக்காக உழைத்திருக்க, பல கட்டடங்களை கட்டி கொடுத்துருக்க, நானும் ரொம்ப சந்தோஷமா அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால கடைசி காலகட்டத்துல உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த வீட்டை கட்ட சொன்னேன். இந்த வீடு உனக்காக தான். இந்த சாவி நீ எடுத்துட்டு போய் இந்த வீட்டுல நிம்மதியா நீ வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லி மன்னர் சொன்னாராம். அதை கேட்ட உடனே மூர்த்திக்கு ஒண்ணுமே புரியலையாம். என்ன சொல்றதுன்னு என்றே தெரியலையாம். மனசுல பெரிய குழப்பம். தலை மேல ஒரு பெரிய இடியே வந்து விழுந்தா போல ஒரு உணர்வு ஏற்பட்டுதான். இது யாருக்கோ போய் சேரக்கூடிய வீடு அப்படின்னு நினைச்சு நாம ஏனோ தானோன்னு கட்டினோமே. இதுல பயன்படுத்தின பொருட்களை எல்லாமே ரொம்ப மலிவு ஆச்சே. இது ரொம்ப சீக்கிரமே உடைஞ்சு வர போகுமே. அப்ப இதெல்லாம் நமக்கு தான் வந்து சேர போகுதுன்னு தெரியாம நாம இப்படி ஒரு வேலையை செய்துட்டோமே. இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது. எதை செய்தாலும் முழு மனசுடன் சிறப்பான முறையில செய்வது தான் நல்லது என்று. ஆனா இனி எதுவுமே செய்ய முடியாது, எதையுமே மாற்றியும் அமைக்க முடியாது. இந்த மோசமான கட்டிடத்துல தான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற தலைவிதி இருக்கு போல இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே வீட்டை நோக்கி சென்றாராம். வாழ்க்கையில் நாம அன்றாட செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்களாக இருக்கட்டும் அல்லது பெரிய வேலைகளாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, மனதார முழு ஆற்றல் மற்றும் ஈடுபாடுடன் அதை செய்ய வேண்டும்.
நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுடைய பலன் ஒரு நாள் நமக்கு தான் வந்து சேரப்போகுது. இந்த கருத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை நம்ம மறுக்கவும் முடியாது. காலப்போக்குல காரியங்களை நாம முழு ஈடுபாடுடன் செய்யாவிட்டால் இதுவே பழக்கமா மாறி நாம சோம்பேறிகளாக மாறிவிடுவோம். இதற்கு மாறாக எந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்தாலும் அதை முழு அக்கறையுடன் கவனம் செலுத்தி துல்லியமாக செய்து வந்தால் அதுவே பழக்கமாக மாறி நாம எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். கதையில் வந்த கொத்தனார் செய்த ஒரே ஒரு சின்ன தவறு அந்த காரியத்துல அவர் கவனத்தை செலுத்தல. அதனால வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு அவரு ஆளாகிவிட்டார். எனவே எதை செய்தாலும் சிறப்பாக செய்தால் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதுடன் நாம செய்த ஏதோ ஒரு காரியம், ஒரு வேலை நமக்கே தெரியாம எதிர்பாராத வெகுமானத்தையும் தந்து விடலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.